நமோ நம சத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமः. 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 சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. முதல் தீட்சை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் பாகவதத்தை அவர் சகோதரன் பாராயணம் பண்ணுவார். அதை கேட்பார். கேட்டு முடிச்சோன்னே கண்ணை மூடிண்டு குருவாயூரப்பா அப்படின்னு ஒரு புட்டு கண்ணீர் விடுவார். ஒரு தசகத்துல 10 ஸ்லோகம்னா கிட்டத்தட்ட 8 ஸ்லோகம் ஹிருதயத்துல அப்படியே தர்ஷனம் கொடுக்கும். அதை அப்படியே சொல்லுவார். பாக்கி 2 ஸ்லோகத்தை சுயமே சொல்லுவார். நாராயணீயத்துல எதெல்லாம் தரிசனம் கொடுத்த ஸ்லோகம், எதெல்லாம் பட்டத்ரி சுதந்திரமா எழுதின ஸ்லோகம்னு நாம் பிரிச்சு பார்த்துடலாம். நாராயண பட்டத்ரி எழுதின கிரந்தம் இல்ல நாராயணீயம். குருவாயூரப்பனே பட்டத்ரி ரூபேன சிருஷ்டி பண்ண கிரந்தம் நாராயணீயம். அதுல சில ஸ்லோகங்கள் பட்டத்ரி சுதந்திரமா எழுதினது. இப்ப சொன்னேன் இல்லையா, சுதந்திரமா அவர் சுதந்திரமா எழுதின ஸ்லோகங்களை பின்னாடி நாராயணீயம் நம்ம இந்த கிருஷ்ணானந்தத்திலேயே விஸ்தாரமா பார்க்க போறோம். நாராயணியத்தை ஒவ்வொரு தசகமா நாம் சிரவணம் பண்ண போறோம். எப்படி சிரவணம் பண்ண போறோம்னா ஒவ்வொரு பதத்துக்கும் என்ன அர்த்தம்னு பார்க்க போறோம். அப்படிலாம் பார்க்க போறது இல்லை. நான் எப்போதுமே சொல்றதுதான், மகா வித்வான்கள் இடத்துல பிரவச்சனம் கேட்டேலானால் புதிய புதிய இன்ஃபர்மேஷன் உங்க புத்தியில போய் உட்காரும். ஆச்சரியப்படுத்துற விதத்துல இருக்கும், பிரமிப்பிக்கிற விதத்துல இருக்கும். அது உங்களுக்கு புத்தி சக்தியை வளர்த்து கொடுக்கும். ஆனால் சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கக்கூடிய கிருஷ்ணதாசர்களிடத்துல, மகாத்மாக்களிடத்துல, சாதுக்களிடத்துல பிரவச்சனம் சத்சங்கம் கேட்டேலானால் அவ எந்த ஒரு ஆனந்த நிலையில, கிருஷ்ணானந்த நிலையில இருக்காளோ அது உங்களுக்கு வரும். யார்கிட்ட பிரவச்சனம் கேட்கணுங்கிறது அவாவா முடிவு பண்ணிக்க வேண்டியது இல்லையா என்ன? கிருஷ்ணானந்தத்துல பிரவச்சனம் பண்றவா எத்தனை பேர் இப்போ பாரத தேசத்துல இருக்கா? தமிழ்ல பேசுறவா எத்தனை பேர் இருக்கா? மலையாளத்தை பேசுறவா எத்தனை பேர் இருக்கா? அது மாதிரி ஆள்களிடத்துல நமக்கு கிருஷ்ண பக்தி வாஸ்தவமா வேணுமானால் இது மாதிரி தாசர்களிடத்துல போய் பிரவச்சனம் கேட்கணும். இல்லை எனக்கு சம்ஸ்கிருத வித்வத் வேணும், நிறைய நாலேஜ் வேணும், புதிய புதிய இன்ஃபர்மேஷன் வேணும், ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும், அப்படிலாம் இருந்தா அதுல தலை சிறந்தவாள்லாம் பாரத தேசத்துல இருக்கா. அவளிடத்துல பிரவச்சனம் கேட்கலாம். எது சரி எது தப்பு நான் சொல்ல, ரெண்டும் சரி. யாருக்கு எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சொல்றேன், நம்ம கிருஷ்ணானந்தத்துல நாராயணியத்தை தசகமா விஸ்தாரமா 100 நாள் பார்க்க போறோம். அது புத்திக்கு ஆகாரம் போடும்படியா இருக்காது, ஹிருதயத்துக்கு அனுபவம் கொடுக்கும்படியாக இருக்கும். அது போட்டும். ஆனால் பட்டத்ரி சுதந்திரமா எழுதின ஸ்லோகத்துல அது அப்போ நம்ம பார்க்கும்போது பட்டத்ரி என்னென்ன ஸ்லோகம்லாம் சுதந்திரமா எழுதினா, என்னென்ன ஸ்லோகம்லாம் குருவாயூரப்பன் ஹிருதயத்துல தரிசனம் பண்ண வச்சார் அப்படிங்கறதெல்லாம் அப்ப நாம பிரிச்சு பார்த்துருவோம். ஆனாலும் பட்டத்ரி சுதந்திரமா எழுதின ஸ்லோகத்தை நாம் பார்த்தோமானால் பட்டத்ரியுடைய ஹிருதயம் எந்த மகோன்னத ஸ்திதியில இருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கணுமே, பட்டத்ரியுடைய ஹிருதயம் என்னன்னு புரிஞ்சுக்கணுமே. அதுக்கு ஒரு சில ஸ்லோகங்களை உதாரணம் பார்ப்போமே. ஒரு இடத்துல சொல்றார், ஏவம் பூததயா ஹி பக்த்யபிஹிதோம் யோகஸ்ய யோகத்வயாத் கர்ம ஜானமயாத் பிருஷோத்தமதரோம் யோகீஸ்வரைர்கீயதே சௌந்தர்யைகரசாத்மகே த்வயி கலு பிரேம பிரகர்ஷாத்மிகாம் பக்திஹி நிஸ்ரமமேவ விஸ்வபுருஷைஹி லப்யாரமா வல்லபாம். ஹே குருவாயூரப்பா, உன்னிடத்திலேயே பிரேம பிரவாகத்தினால எந்த ஒரு பக்தி உண்டாகிறதோ அதுதான் கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகத்தை காட்டிலும் உத்தம தரஹா, அதுதான் மிகவும் உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்றார். ஏன்னா ஒரு கர்மயோகம் பண்ணா கூட அதுல பக்தி இல்லாது போனால் ராவணன் பண்ண தபசு தான், ஹிரண்யகசிபு பண்ண தபசு தான், அது பிரயோஜனம் இல்லை. ஞான யோகம் பண்ணாலோன்னா ஞானத்துக்கு தாயே பக்தி தான் அப்படிங்கிறது பாகவத சம்மதம், என் சொந்த அபிப்பிராயம் இல்லை. பாகவதம் அப்படித்தான் சொல்றது. அந்நியதா யார் வியாக்கியானம் பண்ணிட முடியும்? அப்போ எந்த மார்க்கத்துல போனாலும் பக்தி கலக்கணும். பக்தி கலந்தாதான் அந்த மார்க்கம் வெற்றியை கொடுக்கும். ஆனால் பக்தி யோகமோன்னா சுதந்திரம், சுயமே நம்மளை காப்பாற்றக்கூடியது, சுயமே நம்மளை உத்தாரணம் பண்ணக்கூடியது. அந்த பக்தி யோகம்தான் கலியுகத்துல லோக ஜனங்களுக்குன்னு உரியது. இது யுக தர்மம் அப்படின்னே சொல்றார். சொல்லிட்டு அப்படின்னு நான் சொல்லலை கிருஷ்ணா,
யோகீஸ்வரைர்கீயதே. வேதம் தானே எல்லாத்துக்கும் பிரமாணம். வேதத்தை பிரமாணமா எடுத்துக்காததால தானே நம்ம புத்தரை ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆனால் புத்தருடைய நிலை எதுன்னா உபனிஷத் சம்மதமான நிலை தான். ஆனால் சில விஷயங்கள்ல அவர் வேத விரோதமா பேசுறதுனால நம்ம சம்பிரதாயம் எப்படின்னா, வேதத்தை பிரமாணமா எடுத்துக்கலையானால் அவளை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் நமஸ்காரம் பண்ணி தள்ளி வச்சுடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சனாதன மதம். அப்போ எல்லாத்துக்கும் பிரமாணம் வேதம். ஏன்? வேதம் கிருஷ்ணஸ்வரூபம் இல்லையா? ஆனால் அந்த வேதம் தனக்கு ஒரு பிரமாணமா ஒன்று வச்சுட்டு இருக்கு. பிரம்மவாதினோ வதந்தி அப்படிங்கிறது வேதம். அப்படின்னு நான் சொல்லல, பிரம்மவாதிகளுடைய கருத்து. பிரம்மவாதிகள்லாம் சொல்றா, சாதுக்கள்லாம் கிருஷ்ணதாசர்கள்லாம் சொல்றா. அப்படின்னு கிருஷ்ணதாசர்களை மகாத்மாக்களை தங்கள் பிரமாணமாக வேதம் வச்சுட்டு இருக்கு. அது மாதிரி இங்க பட்டத்ரி சொல்றார், அப்படின்னு நான் சொல்லல கிருஷ்ணா. யோகீஸ்வரைர்கீயதே. தாசர்கள்லாம் பேசுகிறா, சித்தர்கள்லாம் மகான்கள்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்றார். அத்தகைய சுலபமான பக்தி யோகத்தை விட்டு ஜனங்கள் ஏதேதையோ ஆசிரியிக்கிறாளே அப்படிங்கிற வருத்தப்படுறார். அது சரி, பக்தி யோகம் சுலபமானது, யுக தர்மம் அப்படிலாம் சொல்றேன், சரி எப்படின்னா பட்டத்ரி கிருஷ்ணன்ட்டே சொல்றார், பக்தி யோகம் எப்படி சுலபமானது தெரியுமா கிருஷ்ணா? உன்னாலதான் அப்படிங்கிறார். ஏன்னா பலவார ஒரே ஒரு முறை குருவாயூருக்கு வந்து இப்ப என் கண்ணு முன்னாடி தெரிகிற இந்த திவ்ய திருமேனிய பார்த்துட்டால் என்ன ஆறுதுன்னா, நீனா லோகத்துல அலைஞ்சின்னு இருக்கிற எங்கள் மனச உருவி உன்னிடத்துல ஒட்ட வச்சுக்கிறாய் நீ. அதுக்கப்புறம் நாங்க ஆத்துக்கு வந்துட்டா கூட எங்க மனசு குருவாயூர்லயே இருக்கு, குருவாயூரப்பன்ட்டே இருக்கு. உன்னுடைய திவ்ய சரணத்திலேயே பிரேம பிரவாகம் உண்டாருது, கண்ணீர் வருது. ஸ்ரீவேலியில நீ வந்ததும் போனதும் உனக்கு பால் பாயசம் வரிசையா எடுத்துன்னு போய் உள்ள நிவேத்தியம் பண்றதும், இப்படி குருவாயூர் ஞாபகமாவே இருக்கு, குருவாயூரப்பன் ஞாபகமாவே இருக்கு. லோகத்துல போய் அலையனாலும் அலைய மாட்டேங்கிறது இந்த மனசு. மனசு லோகத்துல அலையப்படாதுன்னு தான் யோகிகள் ஞானிகள் இவெல்லாம் உத்தம சாதகால் எல்லாம் காட்டுல போய் ஏகாந்தமா இருந்து ஆசிரமத்துல இருந்து ஏதேதோ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. எங்களுக்கோன்னா நாங்க தான் பாக்கியம் பண்ண ஜனங்களாச்சே. எங்களுக்கோன்னா குருவாயூர்ல வந்து உன்னை பார்த்துட்டா எங்க மனச நாங்க வெளியில அலைய விடாம பாத்துக்கிறதுக்கு ஏது சாதனையும் பண்ண வேண்டிய தேவையில்லாதபடி நீ இழுத்து உன்னிடத்துல வச்சுடுற அப்படின்னு. அதனாலதான் பக்தி யோகம் சுலபமானது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் பட்டத்ரியோடைய ஹிருதயத்தை நமக்கு காட்டக்கூடிய ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் பக்தினாலும் எது பக்தி? பக்தினா எது? வேணா அவாவா பண்ற விவித சாதனைகளையே பக்தின்னு பேர் வச்சுக்கிறா. அப்போ அதுல பக்தியை கலந்துன்றா, ஏதேதோ பக்திங்கிறா. பல ரிஷிகள் பல அபிப்பிராயம் சொல்றா. நாரத பக்தி சூத்திரத்துல ஒருத்தர் சொஸ்வரூப அனுசந்தானம் தான் பக்திங்கிறார். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்றா. எது பக்திங்கிறத கிளியர் பண்ணி கொடுக்க வேண்டியது மகாத்மாக்களுடைய வேலை. அதை சித்தாந்தம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் பக்தி, அந்த பக்தி தான் கலியுகத்துக்கு உகந்தது, அதுதான் சுலபமானதுன்னு சித்தாந்தம் பண்ணி கொடுக்க வேண்டியது மகான்களுடைய வேலை. இங்க பட்டத்ரி எது பக்தின்னு நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்துடுறார். त्वद्भक्तिस्तु कथारसां ऋतधरीं निर्मज्ञनेन स्वयं सिद्ध्यन्ती विमलप्रभोतपदवीन् अक्लेशशतस्तन्वतीन् सद्यः सिद्धिकरी जयत्यधि विभों सैवास्तु मे त्वत्पद प्रेम प्रौढिरसाध्रदत् திருதரம் வாதாலயாதீஸ்வரம். யாரு எதை சொல்லட்டும் கிருஷ்ணா, உன்னுடைய அமிர்தமயமான கதாசிரவணம் இருக்கே, அதுவே பூர்ணமான ஆத்ம சாட்சா்காரத்தை விவித சாதனைகளுடைய தேவையில்லாம எங்களுக்கு பெற்று கொடுத்துடுண்டா கிருஷ்ணா அப்படின்னு கதாசிரவணாதிகளை அடிப்படையா கொண்ட மார்க்கம்தான் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறத இங்க நிரூபணம் பண்றார். கதாசிரவணம், நாமஜபம், நாம சங்கீர்த்தனம், அர்ச்சாமூர்த்தி ஆராதனை, விசேஷதா சாது தரிசனம், சாது சங்கம், சாது ஆசிரியம், இதெல்லாம் அடிப்படையாக கொண்டதுதான் பக்தி அப்படின்னு சித்தாந்தம் பண்ணி கொடுக்கிறார். இப்பயும் பாருங்கோ பட்டத்ரியுடைய ஹிருதயம் எப்படி இருக்கு பாருங்க. வேற ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், பக்தே உற்பத்தி விருத்தி தவச்சரணஜுஷாம் சங்கமேனைவ பும்சாம் ஆசாத்யே புண்ணியபாஜாம் ஸ்ரீயைவ ஜகதி ஸ்ரீமதாம் சங்கமேன தத் சங்கோ தேவபூயான் மம கலு சததம் தன்முகாத் உன்மிஷத்பிஹி त्वन्माहात्म्य प्रकारैः
பவதிஷ சுதிருடா பக்தி உத்தூத பாபாம். குருவாயூரப்பா, லோகத்துல ஒருவன் செல்வம் படைத்தவர்களிடத்துல நட்பு வச்சின்றானே ஆகில் சமயத்துல அந்த செல்வந்தர்களிடத்துல இவனுக்கும் செல்வம் கொஞ்சம் ஏதோ கிடைச்சி அதை வச்சு இவன் ஏதோ பண்ணி இவனும் ஒரு செல்வந்தனா ஆயிடுவான். அதுபோல சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கக்கூடிய சாதுக்களுடைய தரிசனம் அவள்கிட்ட சங்கம் வச்சுண்டாலே ஆனால் அந்த சங்க பலனா அவ எந்த ஒரு கிருஷ்ணானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்காளோ அது எங்களுக்கும் கிடைத்து நாங்களும் கிருஷ்ண பக்தனாயி கிருஷ்ணச்சரணத்தை அடைஞ்சிருவோம். ஹே குருவாயூரப்பா, அத்தகைய சாது சங்கத்தை எனக்கு கொடு அப்படின்னு கதறார். தந்தேன் தந்தேன் தந்தேன்னு குருவாயூரப்பன் கர்ப்ப கிரகத்திலேருந்து அசரீரியாக சொல்றான். அத்தகைய சாது சங்கத்தை உனக்கு தந்தேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டே வரையலாம் பட்டத்திரி எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மகோன்னத ஸ்திதியில இருக்காருன்னு. அது போராது. அடுத்த ஸ்லோகம் முத்து வச்சது போல இருக்கு இந்த ஸ்லோகம். இங்கதான் பட்டத்திரியுடைய ஹிருதயத்துல இருக்கிற ரகசியத்தை அவரே உடைக்கிறார். எனக்கு எது மாதிரி பக்தி வேணும், யாரை போல பக்தி வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஐக்கியம் தே தான ஹோம விருத நியம தபஹா சாங்கிய யோகைர் துராபம் त्वत् सङ्घेनैव गोभ्यः किल सुहृदितमाः प्रापुरानन्दसान्त्रम् भक्तेषु अन्येषु भूयस्वपि बहुमनसे भक्तिमेव त्वमासां तन्मे त्वद्भक्तिमेव दृढयहरगतान् कृष्णवातालयेश. ஹே கிருஷ்ணா குருவாயூரப்பா, தானம், ஹோமம், விரதம், நியமம், அஷ்டாங்க யோகம் இவைகளால அடைய முடியாத எந்த ஒரு கிருஷ்ணானந்தம் இருக்கோ அத கோபிகைகள் உன்னிடத்துல சங்கம் வச்சுன்றதுனாலேயே அடைஞ்சிட்டாலே கிருஷ்ணா அப்படின்னு யாருடைய பக்திக்கு போட்டி போடுறார் பார். கோபிகைகளுடைய பக்தி எனக்கு வேணும்னு கேட்கிறார். அப்படின்னா பட்டத்திரிய காமியார்த்த பக்தன்னு எந்த மூட்டன் சொல்ல முடியும்? யாரோட போட்டி போடுறார்? எப்பேற்பட்ட பக்தி தனக்கு வேணுங்கிறார்? பார்க்கணும் இல்லையா? இப்படி அநேக ஸ்லோகங்கள்ல பட்டத்திரியோடைய ஹிருதயம் எந்த உயர்ந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுன்றலாம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதெல்லாம் நாராயணியம் பார்க்கும்போது விஸ்தாரமாக நாம் பார்ப்போம். இப்படியே 100 நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தசகம் பூர்த்தி பண்ணி கிருஷ்ணச்சரணத்துல சமர்ப்பிக்க இவருடைய வியாதி எல்லாம் நீங்கின்றே இருந்தது. 2 வியாதியும் நீங்குது. சரீர வியாதியும் நீங்கின்றே வந்தது. அந்த பக்திய, கிருஷ்ண பிரேம பக்திய அனுபவத்துல வரவிடாம ஏதோ ஒரு ஸ்கிரீன் மறைச்சுன்னு இருக்குன்னு சொன்னேன் பாருங்கோ, அதுவும் நீங்கின்றே இருக்கு. இப்படி 99 நாள் ஆச்சு. பூர்ணமா பக்தி வந்துடுத்து, திருடமா பக்தி வந்துடுத்து. அதே சமயம் பூர்ணமா வியாதியும் நீங்கிடுத்து. 99 நாள் ஆச்சு. இன்னைக்கு 100வது நாள் வந்துடுத்து. அன்றொரு நாள் 4 பேர் தூக்கின்னு குருவாயூரப்பனுடைய சோபான மண்டபத்தை பக்கத்துல ஒரு திண்ணையில உட்கார வச்சா இல்லையா? 4 பேர் தூக்கின்னு வந்தாலே. 4 பேர் எப்ப தூக்கின்னு வருவா? நமக்கும் 4 பேர் தூக்கின்னு தான் வரப்போறா. எப்ப வரப்போறா? அது ஒரு சமயம் வரும் இல்லையா? இவருக்கு இப்பவே வந்துருத்தே. அப்படி தூக்கின்னு வச்சார் இல்லையா? இன்னைக்கு 100வது நாள். பட்டத்திரியே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல நாராயண சரஸ்ல யதாவிதி ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவந்தனங்கள்லாம் செய்துட்டு நிர்மால்ய தரிசனத்துக்கு ஓடி வரார். கிழக்கு கோபுரம் வழியா உள்ள நுழையிறார். சொர்ண கொடிமரத்துக்கிட்ட பார்க்கிறார். கர்ப்ப கிரகத்துல குருவாயூரப்பனுடைய கலப அலங்காரத்துல இருக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய திவ்ய திருமேனி தெரிய வேண்டி இருக்க பட்டத்திரிக்கோன்னா ஏதோ ஒரு ஜோதி தெரியறது. அதை பார்க்கிறார். பக்கத்துல சகோதரனும் வந்துட்டு இருக்கார். இந்த காட்சியை எட்டி இருந்து பார்த்துட்டு ஓடுறார் பட்டத்திரி. அதோ தெரியறது, நான் பார்க்கிறேனே, நான் தெரியறது, தோ தெரியறது அப்படின்னு ஏதோ கத்திண்டு ஓடுறார் பட்டத்திரி. பக்கத்துல இருக்க சகோதரன் 99 நாள் இவர் சொன்ன தசகங்களை எழுதுனது முக்கியம் இல்லை, இன்னைக்கு ஏதோ லட்டா கிடைக்க போறது, அதை நாம நோட் பண்ணி வச்சுக்கணும், அது முக்கியம் அப்படின்னு இவரு ஓடுறார். அண்ணா என்ன தெரியறதுன்னு சொல்லுங்க, அண்ணா என்ன தெரியறதுன்னு சொல்லுங்க, நீங்க எதை பாக்குறேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க பட்டத்திரி என்ன பார்க்கிறேன் அப்படிங்கிறத சொல்றார். அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவலீ லோபனீயம் பீயூஷா பிளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம்
பரமசுகரசா சுவாத ரோமாஞ்ச அங்கைஹி ஆவீதம் நாரதாத்யைஹி விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஸ்ச. அதோ தெரியறது என்னன்னா தெரியறது, பரமஜோதி தெரியறதுப்பா. நான் பாக்குறேன், பரமஜோதி பிரகாசம் தெரியறது. அந்த ஜோதிக்கு நடுவுல திவ்ய கிஷோர வயசுல ஒரு குழந்தை தெரியறாம்பா. அந்த குழந்தை சாதாரண குழந்தைன்னு நினைச்சுடாதடா. சுத்தி நிக்கிற நாரதாதி பிரம்மனிஷ்டாள்கள் எல்லாம் மேனி சிலுக்க கண்கள்ல கண்ணீர் விட கை கூப்பிண்டு நமோ நமகான்னு அந்த குழந்தைய சேவிச்சுட்டு இருக்கா. மற்றொரு பக்கமோ உபனிஷத்தே கோபிகைகளா வந்து கண்ணால சாப்பிடுறது போல அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கா. அது பரபிரம்ம வஸ்துடா, என் கண்ணுக்கு தெரியுதுடா, நான் பாக்குறேன்டா அக்ரே பஷ்யாமி அக்ரே பஷ்யம் தெரியறதேன்னு அழறார். 100வது தசகம் இதுல தொடங்கி அடுத்த 9 ஸ்லோகமும் பட்டத்ரி அப்போ என்ன பார்த்தாரோ பார்த்ததை அப்படியே ஸ்லோகமா சொல்றார். அவருடைய சகோதரன் நோட் பண்ணி வச்சுக்கிறார். இது இந்த கட்டம் வரும்போதெல்லாம் நான் எப்போதும் பட்டத்ரியோடைய பாக்கியத்தை குறைச்சு மதிப்பிடல. எனக்கு அந்த சகோதரனுடைய பாக்கியத்தை தான் பிடிக்கும். ஏன்னா இப்படி ஒரு குருநாதன் கிடைச்சதால தானே அவருக்கும் இதை நேரா இருந்து அனுபவிக்கும்படியான பாக்கியம் கிடைச்சது. அவரும் சம்ஸ்கிருதத்துல சாதாரணப்பட்ட வித்வான் இல்லை, அவரும் சில கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார். இப்படி ஆனந்தமாக அந்த கிருஷ்ணனை பிரத்யக்ஷமா பார்த்து, குருவாயூரப்பனை பிரத்யக்ஷமா பார்த்து தரிசனம் பண்ணார். அதுக்கப்புறம் பட்டத்ரி இந்த கிருஷ்ணானந்தத்திலே ஒரு 4 நாள் அங்க தங்கிவிட, அதுக்கப்புறம் மெல்ல குருவாயூர்லேருந்து கிளம்பி கேரள தேசம் பூரா அப்படியே விவித க்ஷேத்திரங்கள்ல போய் கிருஷ்ண தியானத்திலேயே இருந்துட்டு இருக்கார். பட்டத்ரிக்கு 100 வயசாயிடுத்து. இப்போ மீண்டும் குருவாயூருக்கு வரார். இந்த 100 வயசு பரியந்தம் எப்படி இருந்தார் அப்படின்னா, அன்றைய தினம் குருவாயூரப்பன் எந்த ஒரு பூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்தானோ அது கொஞ்சம் கூட குறையல, அப்படியேதான் இருக்கார். சரீரத்துக்கு தோற்றத்துல வயோதிகன் தெரிகிறதே ஒழிய பலத்துல வயோதிகன் தெரியல, அப்படி இருக்கார். ஆனாலும் ஹிருதயத்துல ஏதோ அவருக்கு ஒரு தாபம். மீண்டும் பட்டத்ரி குருவாயூருக்கு வந்தார். குருவாயூரப்பன சாயங்கால தீபாராதன சமயத்துல ஏகாந்தமா ஆச்சரியமா தரிசனம் பண்றார். அப்படி தரிசனம் பண்ணிட்டு தன் குருவாயூரப்பனிடத்துல கேட்கிறார், நான் இனிமே எங்கேயும் வெளியில போறதா இல்லை, இங்கேதான் இருக்க போறேன். எனக்கு அநேகமா அந்திம சமயம் வந்துருத்துன்னு நினைக்கிறேன். என் சிரசு உன்னுடைய சரணத்துல தான் சாயணும் அப்படின்னு அழுதுண்டு பிரார்த்தனை பண்ண. அப்போ குருவாயூரப்பன் அசரீரியாக சொல்றான், பட்டத்ரி, உனக்கு இன்னும் 6 வருஷ காலம் ஆயுசு உண்டு, அதனால கவலைப்படாத. மேலும் உனக்கு என் சரண பிராப்திங்கிறது சத்தியம், உனக்கு முக்தி கிடைக்க போறதுங்கிறது நிச்சயம், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை உனக்கு. ஆனால் இங்க இல்ல, பக்கத்துல மேல்காவு பகவதி க்ஷேத்திரத்துல போய் இருந்துட்டு அனுஷ்டானத்தோடு கூட என்னுடைய தியானத்தை பண்ணின்று சமயத்துல நான் உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் எதுக்குன்னு கேட்கல பக்தன். அப்படி கேட்க மாட்டான். அது என்ன லாஜிக் அப்படிலாம் கேட்க மாட்டான். சரி அப்படின்னு விட்டான். ஏன்னா கிருஷ்ணன் இஷ்டம் என் இஷ்டம், என் குருநாதன் இஷ்டம் என் இஷ்டம், அப்படி வாழ்றவா தானே முன்னேற முடியும், ஸ்பிரிச்சுவலி சொல்றேன். சரின்னு அங்கேருந்து கிளம்பி மேல்காவு பகவதி க்ஷேத்திரத்திலேயே தங்கி சதா கிருஷ்ண தியானத்திலேயே இருந்துட்டு இருக்கேன். பட்டத்ரிக்கு 106 வயசு ஆயிடுத்து. பூர்ண ஆரோக்கியத்தோட இருந்தார். 107வது வயசு பிறந்தது. காத்தால சந்தியாவந்தனத்துக்காக கிண்டி எடுத்துன்னு அப்படி எழுந்திருக்கிறார். ஏதோ தலை சுத்த அப்படியே சவுத்துல சாய்ந்து குருவாயூரப்பா அப்படின்னு சவுத்துல சாஞ்சார். குருவாயூரப்பனுடைய சரணத்துல அடைஞ்சுட்டார். இன்னைக்கும் குருவாயூர்ல இருந்துன்னு இருக்கார். அவர் மாத்திரம் இல்லை, குருவரம்மை, பூந்தானம், மஞ்சுளா எல்லாம் குருவாயூர்ல தான் இருக்கா. ஏன்னா அவளுக்கு கோலோகம் குருவாயூர் தான். இனிமே தனித்தது ஒரு கோலோகம் போக வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை. அவள் இன்னைக்கும் குருவாயூர்ல தான் இருந்துட்டு இருக்கா. நீங்க போய் நாராயணீயம் பாராயணம் பண்ணல, உங்க பக்கத்துல உட்காந்து குழந்தை போல கேட்பார் பட்டத்ரி. சன்னதில போய் உட்காந்து பாராயணம் பண்ணணும். பூர்ணமா ஒரே நாள்ல பூர்த்தியாகிற அளவுக்கு பாராயணம் பண்ணணும். அது ஒரு சம்பிரதாயம். இப்படி பட்டத்ரியுடைய சரித்திரம். இதுல வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு ஸ்வயம் ஈஸ்வரனான வியாசர் கிருஷ்ண பக்தியே 18,000 சொச்ச ஸ்லோகத்துல விதைச்சு கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ஸ்லோகமும் கிருஷ்ணஸ்வரூபம். அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, அடுத்த 1000 வருஷத்துக்கு அதற்கும் மேல சப்தாக கிரமேன பாகவத பாராயணம் பண்றவா லட்சக்கணக்கில் பாரத தேசத்திலையும் உலகம் பூரா இருக்கத்தான் போறா.
எத்தனை முறை பாகவத சப்தாக கதாசிரவணம் பண்ணாலும் நமக்கு அழுக்காது, சலிச்சுக்காது. நிறைய பாகவத சப்தாக நடக்கத்தான் போறது. அதெல்லாம் கேட்க 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 பாராயணம் பண்ண 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 நமக்கு கிருஷ்ண பக்தி வரத்தான் போறது. நாம் கோலோகம் போகத்தான் போறோம். இதெல்லாம் தான் அது ஒவ்வொரு ஸ்லோகமும் கிருஷ்ணஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம். அழுக்காது, சலிச்சுக்காது, நிற்காது, குறையாது அதோடைய மவுஸ். ஆனால் நாராயணீயமோன்னா ஒவ்வொரு அக்ஷரமும் கிருஷ்ணஸ்வரூபம். ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் கிருஷ்ணன் ஜீவிச்சுட்டு இருக்கான், வாழ்ந்துட்டு இருக்கான். இதுக்கு என்ன பிரமாணம்னா நான் பஸ் வசதி கூட இல்லாத, மளிகை சாமான் கூட வாங்க முடியாத ஒரு பக்காவான கிராமத்துல கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அர்ச்சகன், ஒரு சாதாரண அர்ச்சகன். என் பாக்கியம் தான், அதை விடுங்கோ. லோகத்துல அர்ச்சகன்னா அப்படித்தானே பாக்குறா. அவனா கோயில பூஜை பண்ணி உருப்பிட்டுலாம் அப்படின்னு தானே பேசுறா. அதனால சொல்றேன், சாதாரண அர்ச்சகன். என் காதுல எனக்கு நேரடியா விழுந்ததை சொல்றேன். அதுதான் பிரமாணம். இது கிருஷ்ணன், ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் கிருஷ்ணன் இருக்கான். என்ன விழுந்ததுன்னா, ஜெர்மன், யூகே, அர்பன் ஏரியாஸ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, கலிஃபோர்னியா, யூஎஸ் சொல்லிட்டேன் இல்லையா, யூஎஸ், இது மாதிரி கர்நாடகா, தமிழ்நாட்டில இருந்து கேரளா, இது மாதிரி பல இடத்துல இருந்து 100க்கும் 150க்கும் மேற்பட்டவா என்னிடத்துல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அதெல்லாம் என்ன மெசேஜ்னா, சுவாமி நாங்கள் ஏதோ பிராரப்தவசால் இப்படி வெளிநாட்டில் சிக்கின்ட்டோம், ஏதோ வேலை நிமித்தமா இங்க இருந்துட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு பிராணன் நாராயணீய பாராயணன் தான். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேனே, ஜெர்மன்ல ஒரு 20 பேர் இருக்கா, 25 பேர் நினைக்கிறேன் சொன்னா, ஏதோ 25 பேர் இருக்கா. 25 ஸ்திரீகளும் எல்லாம் ஸ்திரீகள். என்கிட்ட பேசின அத்தனை பேருமே ஸ்திரீகள். அவ என்ன சொல்றா, 7 நாள் வேலை பார்ப்போம், ஞாயிற்றுக்கிழமை வந்துருத்தானால் இந்த 25 பேரும் சேர்ந்து யாராவது, இந்த 25 பேருக்குள்ள யாராவது ஒருத்தருடைய ஆத்துக்கு போய் ஒரே நாள்ல சம்பூர்ணமா நாராயணீயம் பாராயணம் பண்ணி கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு வருவோம். அப்புறம் அடுத்த வாரம் அடுத்த 24 பேர் சேர்ந்து 25 பேருடைய ஆத்துக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்கான். உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு. இடையில ஒரு சமயம் என்ன, ஜெர்மன்ல தான் கூப்பிட்டான்னு நினைக்கிறேன், ஒரு 3 நாள் நம்ம சத்சங்கம் இங்க பண்ணணும். ஆஸ்திரேலியா நினைக்கிறேன். 3 நாள் இங்க நீங்க சத்சங்கம் பண்ணணும், அவசியம் வரணும்னு ஒரு 25-30 ஸ்திரீகள் கூப்பிட்டா. அப்போ நான் ஏன் போல, ஏதோ புரஸ்சரண விதியில நான் ஜெபம் பண்ணின்னு இருந்துட்டேன், அதனால வெளியில கிளம்ப முடியல. எதுக்கு சொல்றேன், நம்ம பாரத தேசத்துல உலகம் பூரா இன்னைக்கு நாராயணீயம் ஸ்திரீகள் ரூபேன பிரகாசமாயின்னு இருக்கு. அதை அடுத்த 2000 வருஷம் அது அதற்கு மேலையும் எத்தனை காலானாலும் அழிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பணம் மோட்டிவ் இல்லாம எத்தனை ஸ்திரீகள் நாராயணீயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா தெரியுமா? பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு கத்துக்காம தாங்கள் உத்தாரணமாறதுக்குன்னு எத்தனை ஸ்திரீகள் கத்துக்கிறா தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய, எனக்கு தெரிஞ்சு பாரத தேசத்துல ஸ்திரீகளால தான் நாராயணீயம் ஜலிக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய சிற்றறிவுக்கு சேர்ந்த விஷயங்கள். நானே நேரடியா பார்த்த விஷயங்கள். யாரோ சொன்னதை சொல்லல, அந்த ஸ்திரீகள் தங்களுடைய பிராணனாக நாராயணியத்தை வச்சுட்டு இருக்கா. அதை நான் பார்க்கிறேன். என்ன ஒரு பக்தி தெரியுமோ. அவ அந்த நாராயணியத்தை ஊத்துக்காடுல குரூப்பா 30 ஸ்திரீகள் இல்ல ஒரு 25 ஸ்திரீகள் குரூப்பா கிருஷ்ணனுக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு ஒரே நாள்ல நாராயணியத்தை பூர்த்தி பண்ற மாதிரி வருவா. ஒரே நாள்ல இல்ல, மதியங்குள்ளேயே பூர்த்தி பண்ற மாதிரி வந்துருவா. அவ படிக்கும் போதே அவ கண்ணிலேருந்து தண்ணீர் கொட்டுறதை நான் பக்கத்துல இருந்து ரசிப்பேன். பிச்சை வாங்கணும் அவள்கிட்ட பக்திய. ஏன்னா அவளுக்கு 1000 வேலை 1000 கஷ்டம். நாராயணீய பாராயணம் அப்படின்னு இந்த ஸ்திரீகள்கிட்ட சொல்லியாச்சுன்னா என்ன உற்சாகமாரா தெரியுமோ. குடும்பத்தை மறந்து, அடுத்த வேலை என்னங்கிறத மறந்து, சாப்பாடு பண்ணி போட்டோமாங்கிறத மறந்து பாராயணத்துக்கு ஓடி வரவா எத்தனை பேர். அப்போ ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா? சாதாரண கிரந்தம் இப்படி ஜுவலிக்காதே. அப்படி இருக்க இந்த நாராயண பட்டத்ரிங்கிற குருவாஜரப்பனுடைய பிரதம தாசர்கள்லையும் பிரதானமான இந்த பக்தருடைய சரித்திரத்தை நாம் சிரவணம் பண்ணோம். அதற்கு ராதையும் கிருஷ்ணனும் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணா. நம்ம குருநாதால் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கா. இந்த பட்டத்ரியோடைய திவ்ய சரித்திர பிரவச்சன சத்சங்கத்தை எனக்கு எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சரணத்திலையும்
கிருஷ்ண ஸ்வரூபிணி ராசேஸ்வரி ஜெகன்மாதா என் தெய்வம் ராதையோடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.